ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெட்மி 15 5G மொபைல் இன்னைக்கு அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு 15,000, அதுவும் 6 120GB வேரியன்ட்டோட 15,000 அஃபோர்டபுள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 15,000 ரூபாய்க்கு என்ன இங்க ரெட்மி கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனா இங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க இந்த போன்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஒரு 15,000க்கு 144 ஹவர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 7000 mAh பேட்டரி, அது 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அது ஸ்னாப்டிராகன் 6 Gen 3 சிப்செட்டோடையும் ஐஆர் போர்ட் அண்ட் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸோடையும் 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட இந்த வட்டம் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ரெட்மி 15 5G சூப்பராகவே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா பிரீஃபா பார்ப்போம் இந்த வீடியோல. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரெட்மி 15 5G பாக்ஸ். ஒரு ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி ரெட்மி 15 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா நம்ம கையில மொபைல் அண்ட் ஒயிட் கலர் இன்செட் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள யூசர் கேரண்ட் வாரண்டி புக், சூப்பரான சாஃப்ட் கேஸ் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 33 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ரெட்மி 15 5G அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்த 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 15,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 17,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட்டோட மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். சோ இதோட டிசைன் பார்க்கும்போது பேக் சைடுல ஒரு 3 மேனுவல் கேமரா செட்மெண்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது பக்கத்துல ஃபிளாஷ், பட் ஆனா டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். தேர்ட் வந்து ஒரு டம்மியா கொண்டு வந்திருக்காங்க. அதை காட்டிலும் இதோட டிசைன் பார்த்தோன்னு ரியல்மி மாதிரி இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்ச நாளாவே ரியல்மி டிசைன் ரெட்மி யூஸ் பண்றாங்க, ரெட்மி டிசைனை ரியல்மி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு கொலாபரேஷன்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த டிசைன் ரியல்மி மாதிரி தான் இருக்கு. ஸோ கடைசியா வந்து இந்த சி சீரிஸ் இது மாதிரி நாசோ சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஒரு ரெட்மி போன். இந்த ரெட்மி 15 உங்களுக்கு பாட்டம்ல ரெட்மி பிராண்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல பிளாஸ்டிக் பாடி பில்ட், பட் ஆனா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க பேக் சைட் பேட்டர்ன் பொறுத்தளவு. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே வச்சு பஞ்ச் கோல் கேமராவோட ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் ஒரு 224 கிராமும் அண்ட் திக்னஸ் 8.6 mm அமைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்லையும் அண்ட் IP64 அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ கையில ஹோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. இருந்தாலும் திக்னஸும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. ஏன்னா 7000 mAh பேட்டரியோட வந்தது. ஸோ இருந்தாலும் இங்க டிசைன் பேக் சைட்ல நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டோட வந்திருக்கு இந்த வட்டம் ரெட்மி 15 டிசைன் பெற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.9 inch ஒரு லார்ஜரான ஒரு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க வித் 144 ஹவர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இந்த 15K செக்மெண்ட்ல 144 ஹவர்ஸ்ல வரது ஃபர்ஸ்ட் மொபைலா இதாகவும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வித் IPS LCD டிஸ்பிளேயும் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. வித் 850 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது இந்த கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரெஃப்ரெஷ் ரேட்டோட நல்ல லார்ஜரான டிஸ்பிளே. ஸோ இது மாதிரி ஒரு டிஸ்பிளே செக்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 224 கிராம், திக்னஸ் 8.6 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Hyper OS 2 சப்போர்ட். ஆனா 2 years OS அப்டேட் அண்ட் 4 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர், பட் ஆனா Dolby Atmos ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.1, IR போர்ட், IP64 ரேட்டிங், சைன் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க இன்னொரு மெயினான ஹெல்ப் இந்த போனுக்கு பேட்டரி. ஏன்னா 7000 mAh பேட்டரி வித் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வித் பாக்ஸ்குள்ளே சார்ஜ் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 18 வாட்ஸ் ரிவர்ஸ் வயலட் சப்போர்ட்டும் இருக்கு இந்த மொபைலுக்கு. உங்களுக்கு சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிக்கனால ஹையர் mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா அண்டர் 15K இருக்கு. அதுக்காகவே இங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கு. ஏன்னா பேட்டரியோட mAh கூடுதலா இருக்கிறதுனால இங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திக்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னதே இருந்தாலும் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 to 60 minutes எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 1 day மேலுக்குமே ஒரு மாடரேட் யூஸ் இருக்கும். அண்ட் ஹெவி யூஸருக்கு 1 day வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து ஒரு AI லென்ஸ், தேர்ட் கொடுத்தது ஒரு டம்மி, அடுத்து ஒரு 8 MP செல்ஃபி கேமரா ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஹையஸ்டா 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஒரு சில ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் AI எரேஸும் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இங்க கொண்டு வந்திருக்காங்க.
கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. இங்க டே லைட்ல மட்டும் தான் நல்லா பிஹேவ் ஆகுது. செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல 15Kக்கு எல்லா பிராண்டுமே இப்படிதான் கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் இங்க ரெட்மி இந்த மொபைலுமே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. கேமரா ஆவரேஜான ரிசல்ட்டா தான் இருக்கு. ஓவரால் டே லைட்ல மட்டும் தான் நல்லா பிஹேவ் ஆகுது. அண்ட் இங்க இஏஎஸ் கிடையாது, ஓஏஎஸ் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் அமைஞ்சிருக்கு இங்க கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகனோட SoC 6S Gen 3 ஒரு 6 ஆர்கிடெக்ட் 2.3 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலரிக்கிருக்காங்க. அண்ட் இதோட ஜிபின்னு பார்க்கும்போது ஆண்ட்ரினோ 619 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம இந்த HyperOS 2 ரன் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இங்க ஒரு ஆப் ஓப்பன் பண்ற கன்சிடென்சி இங்க நல்லாவே சாஃப்ட்வேர் வைஸ்ல இங்க ரெட்மி நல்லாவே டியூன் பண்ணிருக்காங்க இந்த மொபைல்ல. அதை தவிர்த்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க. இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரிலாம் விஷயங்கள் கிடையாது. பட் ஆனா LPDDR4X இருக்கு. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்குனால செம்ம ஸ்மூத்தரா இருக்கு டிஸ்பிளே. இங்க கேமிங்க்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த கேமிங் மோடும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால அது ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்குது. இருந்தாலும் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு தான் விளையாண்டுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு இந்த SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஆஃபர்ஸ் இந்த ரெட்மி 15 5G இன்னைக்கு அமேசான் ஆப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங்கே 15K. 15Kக்கு இவ்வளவு விஷயங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி இங்க ஒரு தரமான ஒரு சம்பவம் இங்க பண்ணி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நல்ல ஒரு சம்பவம் தான், மோசமான சம்பவம் கிடையாது. மோசமான சம்பவம் ஒன்று இருக்கு. என்னன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். ஆட்ஸ், ப்ளோட்வேர்ட்ஸ், டிஃபால்ட்டான ஆப்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இதை கண்டிப்பா மாத்தணும். ஒரு 5000 ரூபாய் கொடுத்ததால வாங்குற இதெல்லாம் நீ ஏத்துட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்ட்டு நீ காசு கொடுத்து நீ உன் பொருளை விற்கிற, அப்ப அது எனக்கு சொந்தமானது. அப்ப நீ ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேரோட இந்த மாதிரி ஆட்ஸ் ப்ளோவர்ஸ் எல்லாம் கொடுக்கறது அது உன்னோட வேலை. கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும். அதை கண்டிப்பா ரெட்மியா இருக்கட்டும் இல்ல யாரா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அதுதான் என்னோட கருத்து. இருந்தாலும் இதை தவிர்த்து இந்த போன் ஒரு பெஸ்ட் போன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்டர்னல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இல்லைங்க. இந்த போனோட 360 டிகிரி டிசைன், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டிஸ்பிளே, பேட்டரி அண்ட் SoC எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. இந்த 15Kக்கு சர்க்கிள் சர்ச் முதற்கொண்டு இருக்கு இந்த போன்ல. அதுதான் மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்டர் 15Kல இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ், நல்ல ஒரு OS அப்கிரேட், நல்ல ஒரு 144 ரெஃப்ரெஷ் ரேட், 7000 mAh பேட்டரி, இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல அது ஒரு 5G நெட்வொர்க்கோட இந்த ரெட்மி 15 அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா கண்ணை மூடிட்டு இந்த மொபைல நீங்க தாராளமா எடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.